ஒரு செகண்ட்மா அதை அந்த நோட் புக் எடுத்துகிட்டு வரணும். இதுலேயே காட்டி ஃபோட்டோலேயே காட்டிடலாமோ? ஒரு லைட் அண்ட் ஷேடு ஒன்று செஞ்சோம். பெர்ஸ்பெக்டிவ் தான் அவங்களுக்கு அவங்க கூட செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ பெர்ஸ்பெக்டிவில் வர்றப்ப லைட் அண்ட் ஷேடு எப்படி வருது, பெர்ஸ்பெக்டிவ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்றதை காட்டுறதுக்காக அவங்களுக்கு அது செஞ்சேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. செகண்ட். ஓகே, இதான் செஞ்சேன். அதாவது ஒரு ஸ்பியரு, அந்த ஸ்பியரில் வந்து அதுக்குள்ளேருந்து ஒரு ஸ்பியரை தோண்டி எடுத்துட்டா எப்படி இருக்கும், அதுக்குள்ளேருந்து ஒரு செமிஸ்பியரை தோண்டி எடுத்துட்டா லைட் அண்ட் ஷேடில். அப்போ என்ன செய்கிறோம் ஆக்சுவலாக, ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட். ஷேரிங் ஆகிட்டுருக்குல்ல, ஆகிட்டுருக்கு. இப்போ என்னன்னா இந்த இடத்துல ஹைலைட் விழுகுது, இந்த இடத்துல ஹைலைட் விழுகுது. அப்போ இந்த பாலுக்கான இந்த ஸ்பியருக்கான டார்க்கை கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இதை விட்டுடுறோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்பியர் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றத அந்த ஸ்பியருக்கு லைட்டை கொடுத்துக்கிட்டே வந்து விட்டுறோம். கடைசியில் பார்த்தா இதுக்குள்ளே இருந்து பள்ளம் தோண்டின மாதிரி வந்துடுது. இல்லை, நல்ல ஒரு லெசன் இல்லை அது. நல்ல லெசன், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு. சரி, நம்ம ஆரம்பிச்சிருவோமா? இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து முன்னாடியே செஞ்சுருக்கோம். லைட் அண்ட் ஷேடு நம்ம வந்து எதில் செஞ்சுருக்கோம், டிஎஃப்ஐல செஞ்சுருக்கோம். இல்லையா, டிஎஃப்ஐல செஞ்சுருக்கோம். ஆனாலும் நம்ம வந்து முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். சரியா? கிளியராக தெரியுது இல்லை? இது கிளியராக இருக்கு. ஓகே. என்னன்னா ஒரு 4-5 ஸ்கெட்சாக செய்வோம் நம்ம. ஓகே, அது எழுதி வச்சுக்கிட்டா தான் என்னைக்கு என்ன கிளாஸ் எடுத்திருக்கோன்றது ஞாபகம் இருக்கும். இல்லாட்டி அதே கிளாஸ் ரிப்பீட் ஆகும். இப்போ ஒரு ஒரு சர்ஃபேஸ் வச்சுக்கிறோம். இந்த சர்ஃபேஸை தம்ப்நெயில் வரைகிறோம். முதல்ல வந்து அந்த ஏரியாவை வந்து பவுண்டரியை வந்து செட் பண்ணிக்கிறோம். எப்படி செட் பண்ணலாம்? எப்படி வேணாலும் செட் பண்ணலாம். நம்ம அப்படி செட் பண்ணலாம். இதோட அந்த படம் முடிஞ்சிருது. ரொம்ப ரஃப்பாக செஞ்சு காட்டுறேன்னா அதோட அந்த படம் முடிச்சிருது. இப்போ லைட் வந்து இந்த ஹைட்டில் இருக்குது. இந்த ஹைட்டில் லைட் இருக்குது. லைட் வந்து மேலேருந்து தொங்கிட்டு இருக்கலாம், கீழே இருந்து ஒரு ஸ்டாண்டில் இருக்கலாம், லேம்ப் போஸ்ட் மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லாட்டி சீலிங்கில் இருந்து தொங்கிட்டு இருக்கலாம். இது வந்து ஒரு லேம்ப் போஸ்ட் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். அப்போ இது வந்து சோர்ஸ் ஆஃப் லைட்டுன்னு சொல்கிறோம் அதை, இல்லையா? லைட் சோர்ஸ். ஏன் அதுக்கு பேர் சொல்லணும்? லைட்டுன்னா லைட், அது விட்டுறலாமே. அப்படின்னா என்னன்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அது அந்த லைட் வந்திருக்கு, எந்த லைட்டுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை, இப்போ நம்ம வச்சிருக்கிறதோடைய இந்த படத்துக்கான லைட் சோர்ஸ் அப்படின்னா அந்த பல்பை தான் சொல்கிறோம். அப்போ இதுக்கு லைட் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு பேர் வச்சிடுறோம். அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ தாரா வந்து நமக்கு வந்து இப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும்.
இது ஒரு டேபிளாக இருக்கலாம், இல்லாட்டி இது வந்து ஒரு பெரிய மைதானத்துடைய இது சுவராக இருக்கலாம், இந்த சைடு சுவர், இது தர. இப்போ இங்கே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அந்த லைட் சோர்ஸ்லேருந்து எப்படி லைட் வருது, எப்படி ஷேடோ வருதுன்றதை பார்க்க போகிறோம். அப்போ தரையில் தான் அந்த ஆப்ஜெக்ட் இருக்க போகுது. அப்போ ரிலேட்டிவ்லி அந்த லைட்டுக்கும் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய தரைக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அப்போ இதை வந்து தரையில் வந்து ஒரு குச்சி மூலமாக நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்றோம். இல்லை சீலிங்லேருந்து தொங்கிட்டு இருந்தாலும், சப்போஸ் இங்கே வந்து சீலிங்லேருந்து இங்கே தொங்கிட்டு இருக்கு லைட், அப்படி தொங்கிட்டு இருந்தாலும் லைட் எப்படி காட்டுவோம்? அப்படி காட்டுவோம். லைட் சோர்ஸை வந்து அப்படி காட்டும். 3 போட்டால் கூட போதும் அப்படின்னு போட்டாலே அது லைட் சோர்ஸ்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருது. கிட்டக்கு போயிடுவாத, இப்போதைக்கு கிட்டக்கு போயிடுவோம். அடுத்த படம் வர்றப்ப வெளியில் வந்துடுறேன். அப்போ இதை வந்து என்ன செய்வோம்? இப்போ இங்கே இது வந்து தரையிலேருந்து ஒரு போல் இருக்குது, அந்த போல் மேலே லைட் இருக்குது. இது சீலிங்லேருந்து ஒரு வயரில் தொங்கிட்டு இருக்கு. ஆனாலும் என்ன செய்வோம்னா, அது கரெக்டாக தர வரைக்கும் வந்துச்சுன்னா எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். அந்த பாயிண்ட்டை வந்து என்ன சொல்கிறோம்? ஆங்கர் அப்படின்றோம். ஆங்கர்னா நமக்கு வந்து பழக்கமானது ஷிப்பில் வந்து ஆங்கர் போடுறது தான் இல்லையா, நங்கூரம் போகணும்னு சொன்னோம் இல்லையா, அது ஷிப்பில் ஆங்கர் பாய்ச்சுற மாதிரி இந்த லைட் வந்து அந்த இடத்துல ஆங்கர் ஆகிருக்கு. இந்த 2 பாயிண்ட்டை வச்சு தான் ஷேடோ எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ண முடியும். சரியா? இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வைக்க போகிறோம். என்ன ஆப்ஜெக்ட் வைக்க போகிறோம்? நமக்கு வந்து பர்ஸ்பெக்டிவ் தெரியும். பர்ஸ்பெக்டிவாக நம்ம தனியாக பாலிஷ் பண்ணுறது அது வேறு விஷயம். பர்ஸ்பெக்டிவ் தெரியும், நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்படின்றதுனால நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். என்ன ஆப்ஜெக்ட் வைக்கிறோம்? ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்றோம். இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. ரொம்ப பெருசாக போயிடுச்ச பாக்ஸை கொஞ்சம் சிறுசாக்கிக்கிறோம், கொஞ்சம் அவ்வளோ பெருசாக்கிக்கிறோம். இப்போ இதுவும் வந்து பிலோ ஐ லெவல் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐ லெவல் வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஐ லெவல் இருக்குது. ஐ லெவல் எப்படி காட்டுவோம்? நம்ம ஒரு ஐ வரைஞ்சி காட்டுவோம் இல்லையா, ஒரு ஐ மாதிரி சைடில் வரைஞ்சி ப்ரொஃபைலில் வரைஞ்சி காட்டுவோம். இல்லாட்டி ஐ லெவல்னு எழுதலாம் நம்ம. ஐ லெவல் இது பிலோ ஐ லெவல் இருக்குது. அப்போ வேனிஷிங் பாயிண்ட் வந்து இங்கே எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். அப்போ இதுக்கு அது போகும், இது போகும், அப்படி போகும். அப்போ அந்த பாக்ஸ் வந்து அப்படி இருக்கும். சரியா? இப்போ இந்த சோர்ஸ்லேருந்து நமக்கு ஒரு பாயிண்ட், ஆக்சுவலாக ஒரு பெரிய பல்பு மாதிரி வச்சுருக்கோம். நம்ம லைட்டை வந்து ஒரு பாயிண்ட் அப்படின்னு தான் வச்சுக்கிறோம். இப்போ எல்இடியிலேருந்து இப்போ இங்கே எல்இடி இருக்குது, எனக்கு என் தலைக்கு மேலே எல்இடி இருக்குது. அந்த எல்இடியிலேருந்து வர்ற ஷேடோ வந்து பக்காவாக இல்லை. காரணம் என்னன்னா, நிறைய டாட்டாக நிறைய லைட், அதையும் டிஃப்யூஸ் பண்ணுற மாதிரி மேலே வந்து ஒரு கவர் ஒன்று போட்டாங்க. ஆனால் ஒரு மெழுகுத்தி வச்சோம், இல்லாட்டி ஒரு இன்கான்டிசன்ட் லைட், யூஸ்வலாக பல்ப் லைட் இருக்குது, இல்லாட்டி ஒரே ஒரு எல்இடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா பக்காவாக லைட் அண்ட் ஷேடு விழும். சன்லைட் விழுந்துச்சுன்னா ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட், அது இவ்வளோ பெரிய சன்னாக இருந்தாலும் ஒரே சோர்ஸ் ஆஃப் லைட், அப்போ பக்காவாக ஷேடோ விழும். இங்கே வந்து ஒரே ஒரு டாட்டா வச்சுக்கிட்டோம்னா லைட் வந்து இங்கேருந்து வந்து இப்படி விழும் இல்லையா, அப்படி வந்து விழும். இப்போ இதோடைய சென்டர்லேருந்து நம்ம வந்து பாக்ஸ் வந்து இப்படி இருக்கும் இல்லையா, நமக்கு தெரியும் பாக்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். இப்போ ஷேடோ வந்து எங்கே போகும் அப்படின்றத பார்க்கணும். இது வந்து இங்கே தரையில் ஆங்கர் ஆகிருக்கு, அப்படி எடுத்துடுறோம். அங்கேருந்து அது தரையில் ஆங்கர் ஆகிருக்கு, அப்படி எடுத்துடுறோம். அப்போ என் ஆங்கர்லேருந்து எடுத்து பார்த்தோம்னா இந்த ஆப்ஜெக்டோடைய ஷேடோ இப்படி ஓப்பன் ஆகிட்டு போகும் அப்படின்றது வந்துருச்சு. எப்படி? இந்த ஆங்கரை வச்சு தான் வந்துச்சு. இப்போ இது எவ்வளவு தூரத்துக்கு இந்த ஷேடோ போகுன்றத வந்து நீ என்ன செய்வ? எந்த இடம் கட் பண்ணோம், இங்கே இந்த இடத்துல இருந்து விழுற ஷேடோ ஆப்ஜெக்டுக்குள்ளேயே விழுந்துரும் இல்லையா. நான் டேர்ம்ஸ் எல்லாம் திரும்ப நம்ம பேசுவோம். நான் வந்து பேசிக்ஸுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன்.
அப்போ சென்டரில் இருந்து இந்த இடம் தான் ஷேடோ விழும். இந்த இந்த 2 கார்னர் இருக்குல்ல, அதுதான் எட்ஜாக வரும். ஒரு பாயிண்ட்ல இருந்து வர்றதுனால லைட்டு ஓப்பன் ஆகிட்டு தான் போகும், ரேடியலாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். அப்போ அந்த டாட்ல இருந்து இப்படி வச்சோம்னா, அந்த டாட்ல இருந்து இப்படி வச்சோம்னா, அந்த டாட்ல இருந்து இப்படி வச்சோம்னா அங்கே வருதுன்னா, இந்த டாட்ல இருந்து அந்த கார்னருக்கு வச்சோம்னா எங்கே வர மாட்டேங்குது. அப்படி வச்சோம்னா, அப்படி வச்சுக்கிட்டோம்னா இங்கேருந்து நமக்கு அப்படி வருது. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா, இங்கேருந்து அப்படி ஒரு டிராயிங் போட்டேன், இங்கேருந்து இப்படி ஒரு டிராயிங் போட்டேன். இப்படி தான் அதோடைய அந்த ஷேடோவுடைய ஷேப் வந்து இப்படி தான் வரும், இவ்வளோ தூரத்துக்கு போகும். இப்போ ஷேடோவுடைய கேரக்டர் ஒன்று இருக்கு. ஷேடோவுடைய கேரக்டர் இருக்கு. என்ன, இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து நான் வந்து இன்னொரு ஒரு படம் வரையப்புறம் இதை லேசாக தூக்கிடுறேன். இந்த படத்தை இது விளங்கிருச்சா, இது வரைக்கும் விளங்கிருச்சா பேசிக்ஸ். இதை திரும்ப உள்ளே போவோம் நம்ம. ரைட். இப்போ அடுத்த இது இன்னொரு ஒரு படத்துக்கு போகிறேன் நான். இன்னொரு படத்துக்கு என்ன போகிறேன்னா, என்னமாச்சு, ஓகே. இப்போ அடுத்து வந்து இன்னொன்றுக்கு போகிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு இப்படி ஒரு இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வரும். அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வரையறோம். லைட் இங்கேருந்து வருது, லைட் அங்கேருந்து வருது, பின்பக்கத்தில் இருந்து இங்கேருந்து வருது லைட்டு. இப்போ இங்கே விழும், இங்கே விழும், இந்த இடத்துல விழாது. அப்போ இங்கேருந்து இந்த ஆங்கிள் இருந்து வருதுன்னா அப்படி போகும் ஷேடோ இல்லையா. இப்போ அந்த ஆப்ஜெக்டை ஃபுல்லாக வயர் மெஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வயர் மெஷ் வரைஞ்சோன்னா இங்கேருந்து ஆப்ஜெக்டில் வந்துச்சுன்னா அப்படி வரும் அந்த ஷேடோ இல்லையா. கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி வரும். இது இப்படி போகுது, அது கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி வருது. சோர்ஸை எடுத்து பார்த்தோம்னா அது இது வந்து அங்கே கட் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம், அங்கே கட் ஆகுது, இது வந்து அங்கே கட் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். அப்போ ஷேடோ வந்து இதாக இருக்கும். எதாக இருக்கும், இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து அப்படி இருக்கும். சரிதானே. இப்போ லைட் மேலே இருந்து வர்றதுனால இந்த இடம் நல்ல ஃபுல் பிரைட்டாக இருக்கும், இந்த இடம் ஃபுல் டார்க்காக இருக்கும். இந்த இடம் ஃபுல் டார்க்காக இருக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க எதுவுமே புதுசு கிடையாதுமா, எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இதை திரும்ப ஒரு தடவை சொல்லி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு ஒரு ஆர்டிக்கிள் படிக்கிற மாதிரி, ஒரு ஆர்டிக்கிள் படித்தோம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம படித்தாதான் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்றது தெரியும், நமக்கு தெரிஞ்ச புக்காக இருந்தாலுமே. சரியா. இப்போ என்ன செஞ்சிட்டு வர்றேன்னா, மேலே வந்து டார்க்காகவும் கீழே வர வர லைட்டாகவும் ஆக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்னா. எஸ் சார். என்னன்னா ரிஃப்ளெக்டட் லைட், ரிஃப்ளெக்டட் லைட், ரிஃப்ளெக்டட் லைட். நான் எல்லாத்துக்குமே பேர் எழுதுறேன், நான் கொஞ்ச நேரத்தில் எழுதுறேன். சரியா. இந்த இடத்துல லைட் வந்து இந்த இடத்துல லைட் ஃபுல்லாக படும். சப்போஸ் இந்த இடத்துல டேபிள் வந்து முடியுதுன்னு வச்சுக்கிறோம், எங்கே வச்சுக்கிறோம், அந்த இடத்துல டேபிள் முடியுதுன்னு வச்சுக்கிறோம், அதோட டேபிள் முடியுது. பேக்ரவுண்டில் லேசாக வந்து ஷேடோ இருக்குது. அப்போ தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஒயிட்டாக இருக்குன்றதை காட்ட முடியும்.
உட்காந்து பொறுமையாக உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு செஞ்சு காட்டி ஆகணும். திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்ம எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் நான் எப்பயுமே சொல்கிறது அதான். பொறுமையாக உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு செஞ்சு காட்டணும். இங்கே பார்ப்பா, இந்த இடத்துல ஒரு ஷேட் வை, அந்த இடத்துல ஒரு ஷேட் வை. ஒரு தடவை செஞ்சு காட்டிட்டோம்னா அந்த படத்தை திரும்ப எடுத்து அதே சப்ஜெக்டு ஆனால் இன்னொரு படம் வரைகிறோம். இந்த படத்தையே எடுத்து இந்த படத்தில் இப்படி வச்சோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல லைட் வைன்னு சொல்லிட்டு காட்ட முடியும். நம்ம காட்டாமையே சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணுறதுக்கான வழியே கிடையாது. சரியா? இந்த இடத்துல லைட் கொஞ்சம் குறைச்சலாகும். ஏன்னா இங்கே வந்து மேலே இருந்து லைட் வருது, மேலே இருந்து லைட் வந்து டைரெக்டாக நம்ம கண்ணுக்கு வந்துடும். மேலே இருந்து வர்ற லைட் இங்கே பட்டு டைரெக்டாக வராமல் டர்ன் ஆயிடுது. அதனால இங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்கும். சரியா? பேக்ரவுண்டோட கொஞ்சம் டார்க் ஆக்குறேன் நான். ஒரு இடத்துல பேக்ரவுண்டோட சேர்ந்துடும். ஒரு இடத்துல பேக்ரவுண்டோட சேர்ந்துடும். இதுக்கும் ரிஃப்ளெக்டட் லைட் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, இந்த இடம் டார்க்காக இருக்கு, இந்த இடம் ஈவனாக தான் இருக்கும் அந்த ரிஃப்ளெக்டட் லைட்டோட சேர்த்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வர்றதுனால. ஆனால் இந்த எட்ஜில் ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டார்க்கும் லைட்டும் சேருது இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். எப்படி நம்ம வந்து வாட்டர் கலரில் சி செய்யும்போது ஸ்கை கீழே வர 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 லைட் ஆகிட்டே வரும், சி தூரத்தில் போக போக லைட் ஆகிட்டே போகும். ஆனால் ரெண்டும் சேர்ற இடத்துல பார்த்தோம்னா சி வந்து அந்த எட்ஜில் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பெயிண்ட் பண்ணும்போது நம்ம டார்க்காக பெயிண்ட் பண்ணுவோம். நேச்சரில் டார்க்கு கிடையாது. நீ ஸ்கையை கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டு வெறும் சியை மாத்திரம் பார்த்தீங்கன்னா சி இங்கேருந்து லைட் ஆகிட்டே தான் போகும். ஆனால் நேச்சுரலாக பார்க்கும்போது அந்த இடம் டார்க்காக தெரியறத, அதே மாதிரி இந்த இடம் வந்து லைட் ஆகலை, இங்கே டார்க்காக இருக்கிறதுனால அது லைட்டாக தெரியுது. தெரியறத நம்ம வந்து வரைஞ்சுதான் காட்டியாகும். ஈவனை காட்டினீங்கன்னா அந்த இடம் தப்பிதான் இருக்கிற மாதிரி இருக்கும். இட் லுக் லைக் எ மிஸ்டேக். சரியா? அப்ப இந்த இடத்துல வந்து அப்படி அப்படி கொண்டாந்து தெரியுதா உனக்கு நான் இந்த இடத்துல டெலிபரேட்டா விட்டுருக்கேன்னு. இப்ப இது வந்து ஆப்ஜெக்ட் மேல விழுந்துகிட்டு இருக்கு ஷேடோ. இது வந்து ஃபுல் ஷேடோ, இது வந்து பார்ஷியல் ஷேடோ. அது பார்ஷியல் ஷேடோ. இப்போ இதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஷேடோ அப்படின்னு. ஆப்ஜெக்ட் மேல இருக்க ஷேடோ ஆப்ஜெக்ட் ஷேடோ. இங்க வந்து என்ன செய்யறோம், இங்க வந்து திரும்ப டார்க் ஆயிரும். இந்த ஷேடோவை வந்து காஸ்ட் ஷேடோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். CAST காஸ்ட். காஸ்ட் ஷேடோ, இது வந்து காஸ்ட் ஷேடோ. இதை நான் எழுதிடுறேன் முதல்ல, அப்புறம் வந்து காஸ்ட் ஷேடோ இஸ் darker near the object casting the shadow. அதாவது இந்த இடத்துல அப்படி இருக்கும். ஏன்றதை அப்புறம் பேசுவோம். நம்ம முதல்ல வந்து இந்த இடத்துல இப்படி டார்க்காக இருக்கும், அப்படியே தூரத்துக்கு வர வர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டல் ஆகிட்டே லைட் ஆகிட்டே வந்துடும். அப்படியே லைட் ஆகிட்டே வந்து ஒன்று
பேக்ரவுண்டோட merge ஆனாலும் merge ஆகலாம், அப்படி இல்லாட்டி அப்படி வந்து நின்றது. சரியா? அதான் சொல்றேன். காஸ்ட் ஷேடோ இஸ் டார்க்கர் நியர் த ஆப்ஜெக்ட் காஸ்டிங் த ஷேடோ. இந்த ஆப்ஜெக்ட்னால தானே இந்த ஷேடோ விழுகுது. அப்போ திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் காஸ்டிங் தட் ஷேடோ. ஸோ நியர் தட் the shadow will be darker and it becomes lighter as it comes away. இங்கே இருக்கிறத வந்து இப்போ இது ஃபுல் ஷேடோ, இது பார்ஷியல் ஷேடோ, அதுக்கெல்லாம் வந்து நம்மளா வச்சுக்கலாம் இல்லையா? ஃபுல் ஷேடோ பார்ஷியல் ஷேடோ அப்படின்னு எழுதிக்கிடுவோம். அப்படின்னு இருக்கு பார்ஷியல் ஷேடோ. இது நம்மளா யூஸ் பண்ணிக்கக்கூடிய டேர்ம்ஸ் தான். அவர் எழுதி வச்சார், இவர் எழுதி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த டேர்ம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கம்பல் பண்ணுவாங்க. லியோனார்டோ இதை ஆரம்பித்து வச்ச ஆளுங்க அப்படின்னு லியோனார்டோ டாவின்சி தான் வந்து கியாரோஸ்கியூரை முதல்ல யூஸ் பண்ணுறாப்புல எஃபெக்டிவ் ஆக்சுவலாக ரியலிஸ்டத்துக்காக. அதே பீரியடில் செஞ்சுக்கிட்டு இருந்து இவர் பெயிண்டர் கிடையாது, நம்ம மைக்கேல் ஆஞ்சலோ பெயிண்டர் கிடையாது, ஸ்கல்ப்டர். ஆனால் நிறைய டிராயிங்ஸ் போட்டிருக்காரு. ஒரு மியூரலே, ஒரு சர்ச்சு ஃபுல்லாக சீலிங்கில் மியூரலே போட்டிருக்காரு. பெயிண்டிங் செஞ்சுருக்கார், பெயிண்டிங்காக இல்லை. அவர் வந்து லைட் அண்ட் ஷேடை ரொம்ப ஜாஸ்தியாக டீப்பாக பேசலை. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எழுதுனது ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் இட்டாலியன். ஒருத்தர் வந்து வெனிஸ்காரரு, ரெண்டு பேருமே வெனிஸ்காரங்க. ரெண்டு குரூப் இருந்துச்சு அந்த பீரியடில். இவங்க ரெனைசான்ஸ் பீரியட். அது ரெண்டு, வெனிஸில் ஒரு குரூப் இருந்துச்சு, ஃப்ளாரன்ஸில் ஒரு குரூப் இருந்துச்சு. ஃப்ளாரண்டைன் ஆர்டிஸ்ட், வெனிஷியன் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க அவங்கள. இவங்க எல்லாருமே இட்டாலியனில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரும் வேற வேற இட்டாலியன் எழுதுறாங்க. எப்படி இப்போ தமிழே வந்து வேற வேற தமிழ் இருக்கு இல்லையா? கன்னடா இங்கே இதுக்கு போனோன்னா மைசூர் அந்த சைடில் போனோன்னா ஒரு மாதிரி இருக்குது, பெங்களூரில் வேறு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி. அப்போ இவங்க வந்து இந்த ஃபுல் ஷேடோ பார்ஷியல் ஷேடோன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு இப்படி தான் ஒரு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு அது அர்த்தம் இல்லை. சரியா? நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபுல் ஷேடோ பார்ஷியல் ஷேடோன்னு சொல்ல ஆரம்பித்தோம்னா கிட்டத்தட்ட அதே சம்மந்தமாக தான் வார்த்தைகள் யூஸ் பண்ணணும் நம்ம. சரியா? இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லைட்டர் ஷேடோ, ஃபுல் ஷேடோவாக இல்லாமல் இந்த இடத்துல லைட் ஆயிடுது. கிட்டத்தட்ட அந்த இடத்துல எவ்வளோ டார்க் இருக்கோ அந்த அளவுக்கு லைட்டாக வந்துடுது. அதை ரிஃப்ளெக்டட் லைட்டுன்றோம். இப்போ சில ஆப்ஜெக்ட்ஸில் நல்ல ஷைனியாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறோம். முதல்ல இந்த டேர்ம்ஸை பற்றி நம்ம பேசி முடிச்சிருவோம். ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்பியரில் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஒன்று வருது. இங்கே ஷேடோ வருது. ஷேடோ எப்படி இருக்கும்? கிரசன்ட் மூணு மாதிரி இருக்கும் இல்லையா? இப்படி தான் ஷேடோ வரும். இப்படியே தான் ஷேடோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். நான் வந்து நல்லா டார்க் ஆக்கிட்டே வரேன், ஸ்லோவாக டார்க் ஆக்கிட்டு வரேன். ஏன்னா எனக்கு கண்ட்ரோல் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக. கீழே வந்து கொஞ்சம் போல் ஸ்பேஸ் விடுறேன். அதை எதுக்காக விடுறேன்? ரிஃப்ளெக்டர் லைட்டுக்காக விடுறேன். சரியா? நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ஆகிட்டே போகுது அது. ஏன்னா இது வந்து இந்த ஏரியா லைட்டை ஃபேஸ் பண்ணல, லைட்டோட டைரக்ஷனுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டில் இருக்குது. எப்படி இது இருக்குதோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே போக போக அந்த சைட்லேயும் ஒரு ஷேடோ இருக்கும். ஏன்னா கீழே இறங்குது அது.
இப்போ இந்த இடத்துல ஒரு பிரைட்டாக ஒரு லைட் இருக்குது. நம்ம ரவுண்டாக வைக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம எப்படி வைக்கணும்னு ஆசைப்பட்றோமோ அப்படி வைக்கிறோம். இப்போ நான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். அந்த கிரசன்ட் மூணு மாதிரி தான் ஏறிக்கிட்டே போகும். செமி சர்க்கிள் மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஆக்சுவல் செமி சர்க்கிள் கிடையாது, ஒரு கிரசன்ட் மூணுன்னு தான் அதை சொல்லணும். இப்போ இங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா லைட் ஷேடோ வந்து இப்படி போகும் இல்லையா, அப்படி போகும் அது. அப்போ எங்கே இருக்கும், லேசாக வெளியில் வந்து அப்போ பெருசாகிட்டே போகும், அப்படி இருக்கும் இல்லையா. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி விடுமா, அப்படி இருக்கும்னு வச்சுக்குவோம். அப்படி இருக்கும். அப்போ காஸ்ட் ஷேடோ டார்க்கராக இருக்கும் பக்கத்தில் இல்லையா. ஷேடோவோடைய எட்ஜஸ் வந்து லேசாக ஸ்மூதன் அவுட் ஆகும். ரொம்ப அப்சல்யூட்லி ஷார்ப்பாக வந்து ரேர் அக்கேஷன்ஸில் தான் இருக்கும். இது ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரைஞ்சி காட்டிட்டு தான் செய்யணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு ரொம்ப ப்ராக்டிஸ் நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு எனக்கு வெறும் நாலேஜ் மாத்திரம் இல்லை, எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் வேறு இருந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. அப்படி ஒரு நாலேஜபிள் ப்ராக்டிஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கே இவ்வளவு நேரம் ஆகுதுன்னா, அப்போ இதை வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சோன்னா வராது, ஸ்லோவாக இந்த ஸ்பீடில் செஞ்சால் தான் வரும். ஸ்லோனா லேசியாக இல்லை, ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் செஞ்சால் தான் இது வரும். உட்காந்து வர 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 தேய்ச்சா வந்திருக்க முடியுமா? இப்போ இதுலேயே வந்து நான் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும். இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அங்கே கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அதை இப்படி டச் பண்ண இன்னும் நிறையா இருக்குது வேலை இதில். ஆனால் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து இவ்வளோ நேரத்துக்குள்ளே இதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருவோன்றதுனால நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிக்கிட்டு, அதே நேரத்தில் எவ்வளவு தூரத்துக்கு ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஃபாஸ்ட்டாகவும் செய்யணும். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு தான், அதுக்கு மேலே போனால் கேர்லெஸ் ஆகிடும். இதில் இந்த இடத்துல தான் இருக்கிறதுல தான் பிரைட்டஸ்ட் லைட் வருது, அதை வந்து என்ன சொல்கிறோம், ஹை லைட்டுன்றோம். இப்போ எப்படி லைட் அண்ட் ஷேடை காட்டியிருக்கோம், இப்போ நான் திரும்ப இதுக்கு வந்துடுறேன். இப்போ என்ன செய்வேன்னா, எதுக்காக அதை நிறுத்தினேன் அப்படின்னா, இங்கே கிரடேஷனை காட்ட போகிறேன் நான். என்னன்னு சொன்னேன், என்ன வேர்டு யூஸ் பண்ணேன், கிரடேஷன் சொன்னேன் இல்லையா. எதை கிரடேஷன் சொல்லி சொல்கிறோம், இங்கே வந்து அப்போ இந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து டார்க்காக இருக்க போகுது. இங்கே ஓரளவுக்கு டார்க்காக தான் இருக்க போகுது. மேலே வந்து லைட்டாக இருக்க போகுது. மேலே வந்து லைட்டாக இருக்க போகுது. எப்படி வச்சுக்கிறோம். இப்போ இங்கேருந்து லைட் இப்படி போனது டார்க்கில் இருந்து லைட்டுக்கு போயிருக்கு. இது ஹைலைட்டுன்றோம், சரியா.
அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வந்தது. அப்படி போகிறது டார்க் டு லைட். இதைத்தான் கிரடேஷன்றோம். அதுதான் கிரடேஷன்றோம். இதை நம்ம பாக்ஸாக போட்டு கிரேடேஷன் கொடுக்கலாம். இதை வந்து என்னன்னு சொல்லி கிரடேஷன் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்துச்சுன்னா இதை கிரே ஸ்கேல்ன்றோம். இப்போ இந்த இடத்துல டார்க்காக இருக்குது, இந்த இடத்துல லைட்டாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறோம், பிளாக்கோடைய வேல்யூ இங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, பிளாக்கோடைய வேல்யூ இங்கே குறைஞ்சிருச்சுன்றோம். சரியா? இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாத்திரம் இருக்கிறதுனால இதை கிரே ஸ்கேல்ன்றோம். இதே இது கலரில் இருந்துச்சுன்னா அதாவது கலர் பென்சில் பாக்ஸை திறக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு இங்கேயே வேறு ஏதாச்சும் கலர் பென்சில் இருக்கான்னு பார்க்குறேன். சார் இப்போ அக்ளூஷன் ஷேடோன்னு யூஸ் பண்றாங்களா? அப்படியே அக்ளூஷன் ஷேடோ அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ஒன்று ஹாஃப் டோன், மிட் டோன் அதெல்லாம் சொல்றாங்க. இப்போ இது வந்து ஃபுல்லாக டோனுன்றது வந்து ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் வார்த்தை இருக்குது. அதை வந்து அந்த அதாவது டென்ட்ன்றது வந்து ஒயிட் ஒரு ஏதாவது ஒரு ஹியூவோட கலரோட ஒயிட்டை மிக்ஸ் பண்ணால் டின்ட்டுன்றோம். அது அப்புறம் நம்ம திரும்ப நம்ம இதை லெசனில் கொண்டு வருவோம். பிளாக்கை மிக்ஸ் பண்ணால் ஷேடோன்றோம். இப்போ பிளாக்கையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணான்னா கிரே ஆகும். அப்போ கிரேயை பிளாக்கையும் ஒயிட்டையும் ஒரு ஹியூவோட கலரோட மிக்ஸ் பண்ணோன்னா அதை வந்து டோனுன்றோம். பேருக்காக வச்சுக்கிட்டோம். ஜென்ரலாக டோனுன்றது வந்து ஏதாச்சும் ஒரு டார்க்கும் இல்லாமல் லைட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு கலர் வந்து தெரிஞ்சு அப்படின்னா அந்த டோன் நல்லா இருக்கு அப்படின்றோம். இன்னும் கொஞ்சம் டார்க் அப்படின்றோம். அப்படி ஒரு டேர்மை வச்சிருக்கோம். அந்த டோன் கிடையாது அது. சரியா? இப்போ வந்து எடுத்துக்கிட்டோம்னா இப்போ என்ன 2-3 டேர்ம் சொன்னியம்மா, என்ன சொன்ன? அக்ளூஷன் ஷேடோ, இன்னொன்று ஹாஃப் டோன், மிட் டோன். ஹாஃப் டோன், மிட் டோன். சரியா? இப்போ வந்து இங்கே வந்து அந்த டோன் எடுத்துக்கிட்டோன்னா ஃபுல்லஸ்ட் டார்க்காக இருக்கா? அப்போ இந்த டோன் வந்து ஃபுல் டோனாக இருக்குன்னு வச்சுக்கிறோம். அப்படியெல்லாம் வார்த்தை கிடையாது. அதாவது என்னமாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பெர்ஸ்பெக்டிவ் 3 தான். 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 10வது பெர்ஸ்பெக்டிவ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, ஒரே நோட்ல क्वेश्चन வந்து இந்த ஒரு ஸ்டூடண்ட் கேட்டாங்க சார். இவங்க சொல்றீங்க ஆப்ஜெக்ட் ஷேடோ சொல்றீங்க, கார் ஷேடோ சொல்றீங்க, அக்ளூஷன் ஷேடோனா என்னது? ஐசைட்ல வந்து வரக்கூடிய ஒரு அக்ளூஷன் அப்படின்றதே வந்து பார்வையில் வர்றது. இட் லுக்ஸ் லைக் அ ஷேடோ. இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் ஈவனாக தான் இருந்துகிட்டு இருக்கும். இவ்வளவு தூரத்துக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் நம்ம பார்க்குறப்ப இந்த இடத்துல டார்க் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப லைட்டாக தெரியுது.
இதைத்தான் அக்ளூஷன் ஷேடோன்றது வந்து அதோடைய மீனிங். யார் யூஸ் பண்ணுவா இதை? ஒன்று லைட் சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து லைட்டு கிடையாது, அக்ளூஷன் ஷேடோ அதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தென் தே அண்டர்ஸ்டாண்ட். இதே படம் தான் வரைகிறவனுக்கு சார். ஆ நான் கூகுள் சர்ச் பண்ணிட்டு இட் இஸ் சயின்டிஃபிக் வேர்டு, நோவேர் ரிலேட்டட் டு ஆர்ட். ஆர்ட்ல அக்ளூஷன் ஆமாம், கிடையாது. ஸ்டில் அக்ளூஷன் வாண்ட் டு ஷேடோ. யூஸ் திஸ் இஸ் வாட் இஸ் அக்ளூஷன். அவ்வளவுதான் சொல்லிட்டு முடிச்சிட்டேன். ஆமாம், அக்ளூஷன்றது அப்போ வந்து அந்த அந்த விசிபிலிட்டி ஒன்று அவங்க யூ யூஸ் வாஸ் ரைட் பண்ணுவாங்க, இல்ல சார். அப்படி இல்லாட்டி ஆப்தல்மாலஜிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ வாஸ் ரைட். ஆர்ட் ஃபார்ம்ல அக்ளூஷன் ஷேடோன்னு ஒன்று கிடையாது. கிடையாது. ஆர்ட் ஃபார்மில் அக்ளூஷன் ஷேடோன்றது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ வந்து போஸ்டர் கலரில் எனக்கு வந்து ஒரு கலர் கொடுத்துருக்கான், டாலோ க்ரீன்னு ஒரு கலர் கொடுத்துருக்கான். டாலோ ப்ளூ தான் இருக்குது, PTHLO டாலோ. டாலோ ப்ளூன்றது ஒன்று இருக்குது. கோபால்ட் ப்ளூ, ப்ரெஷியன் ப்ளூ, அல்ட்ராமரைன் ப்ளூ இல்லாமல் ஒரு ப்ளூ ஒன்று இருக்குது. அது வந்து டர்க்வாஸ் உடைய ஃபேமிலி மாதிரி இருக்குது. அதான் டாலோ ப்ளூ அப்படின்றோம். அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. அந்த டாலோடைய எட்டிமாலஜி போகலாம். டாலோ க்ரீன் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ டாலோ ப்ளூவோட எல்லோவை மிக்ஸ் பண்ணின்னா அது டாலோ க்ரீன். எப்படி சி ப்ளூ சி கிரீன் சொல்றாங்களோ அந்த கதை ஆச்சு. அதை மாதிரி அப்போ சி ப்ளூன்றது அக்வாமரைன் ப்ளூன்னு ஒரு ப்ளூ இருக்குது. அக்வாமரைன் ப்ளூன்னு ஒன்று இருக்குது, அக்வாமரைன் க்ரீனுன்னு ஒன்று இருக்குது. நமக்கு ரெண்டு வித்தியாசம் தெரியும். நீ சி பெயிண்டிங் செய்கிற ஆளாக இருந்தா. நீ மாம்பழம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு அக்வாமரைன் ப்ளூவை பற்றி என்னத்துக்கு பேச்சுன்ற. இப்போ இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ அது அந்த சீரியஸா இதெல்லாம் ஒரு மிட் டோன், இந்த அக்ளூஷன் ஷேடோன்றது இப்ப ரீசெண்டா நடந்தது சார். எனக்கு 2-3 டேஸ் முன்னாடி, லிட்டரலா இல்ல எனக்கு ஐடியா இல்ல. நான் மாஸ்டர்கிட்ட கேட்டு வரேன்ட்டு கூகுள் சர்ச் தான் பண்ணேன். கூகுள்ல இப்படிதான்ப்பா போட்டிருக்கான், எனக்கு தெரியாது. செக் அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஐ வாஸ் ரைட்டா இல்ல நிஜமாவே ஒண்ணு இருக்கான்னு தெரியல. அது அதாவதுமா இப்போ பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு ஒன்று இருக்குது. பிளைண்ட் ஸ்பாட்டுன்றது ஆக்சுவலாக என்ன, எப்படி பிளைண்ட் ஸ்பாட் எப்படி ஃபாலோ ஆகுதுன்னா, ஐபாலோடைய எல்லாம் ஃபுல்லாக நர்வன்ஸ் எல்லாமே லைட் சென்சிட்டிவ் நர்வன்ஸ். சரியா? அப்தல்மிக் நர்வ்ஸ்னாலே அதான் நர்வன்ஸ். அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த அந்த நர்வ்ஸ்லேருந்து வந்து 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 சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து ஆப்டிக் நர்வ்ன்றது போய் பிரெயினுக்கு போய் சேருது. பிரெயினுக்குன்னு இல்லை, வெட்டபிள் காலத்தில் போய் சேருது, அங்கேருந்து கனெக்ட் ஆகுது அது. ஆனால் இது தனியாக போய் ஒரு இடத்துல போய் பார்வையை காட்டுறதுக்காக. ஆக்சுவலி த ஐ டசன்ட் சி, ஒன்லி த பிரெயின் சீஸ். சரியா? இப்போ அந்த எல்லாம் ஒரு இடத்துல சேருது இல்லையா? அந்த சேர்ற இடத்துல நடுவில் ஒரு நர்வ் இல்லை, மில்லி மைக்ரான் சைஸ், வெரி மைக்ரோஸ்கோபிக் ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அந்த இடம் வந்து நமக்கு பார்வையில் தெரியாது. இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த பேக் வியூ மிரரை டிரைவ் பண்ணிகிட்டே பார்க்க முடியாது. பேக் வியூ மிரர் பிரேமா ஃபோன்ல அப்போ வேக்யூம் மிரரை பார்க்கணும் அப்படின்னா, ஃபுல்லாக பார்க்கணுன்னா கண்ணை திருப்பி ஆகணும். நம்ம அடிச்சுட்டு அப்படி கண்ணை திருப்பினா தான் வேக்யூம் மிரரை பார்க்க முடியும். இல்லாட்டி பிளைண்ட் ஸ்பாட் அடிக்கும் அதை. சார் டிராயிங்கில் பிளைண்ட் ஸ்பாட் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், சொன்ன வேலையை பாரு, டிராயிங்கை போடுன்றது தான். இல்லை அதாவது இப்போ இது இந்த மிட்டோன்னு ஒன்று இருக்குது. நான் வந்து இங்கே கிரேடேஷன் போட்டேன், கிரே ஸ்கேலுன்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இது ஃபுல்லஸ்ட் டார்க். இது வந்து டார்க் ஆல்மோஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வந்து தேர் இஸ் நோ மோர் டார்க். இந்த 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 ஏரியாக்குள்ளே தேர் இஸ் நோ மோர் டார்க். இதை என்ன சொல்லுவோம் அப்போ? மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம்ல. இது என்ன சொல்லியிருக்கோம்? கிரே ஸ்கேலுன்னு இருக்கோம், கிரேடேஷன் சொல்லியிருக்கோம். அப்போ மிட் கிரேடுன்னு சொல்லுவோம். அப்போ இதை ஃபுல் கிரேடுன்னு சொல்லுவோம், இதை 0 கிரேடுன்னு சொல்லுவோம். இதை டோனுன்னு வச்சுக்கிட்டோம்னா
இதை ஃபுல் டோனுன்னு சொல்லுவோம், இதை ஹாஃப் டோனு மிட் டோனு சொல்லுவோம், ஹாஃப் டோனுன்னு சொல்லுவோம், இதை வந்து நோ டோனுன்னு சொல்லுவோம். நான் என்ன சொல்கிறேன், இதை ஒன்றுக்கும் ஒரு கட்டம் போட்டு 1லேருந்து இதை 10லேருந்து 0 வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து 5 வருது, 6 வருது, இந்த இடத்துல 5 வருது, இந்த இடத்துல 6 வருது. இதை ஒன்றையும் ஒரு கட்டத்தில் வர அப்படின்னு சொல்லிட்டு வரைவோம்ல, நம்ம 10 கட்டம் போட்டு வரைவோம்ல, அதான் கிரே ஸ்கேலு, அதான் கிரடேஷன். நடுவில் இருக்கிறது மிடில், நடுவில் இருக்கிறது ஹாஃபு, ஹாஃபுக்கும் பிகினிங்க்கும் நடுவில் இருக்கிறது குவார்ட்டர், ஹாஃபுக்கும் ஃபுல்லுக்கும் நடுவில் இருக்கிறது 3/4. இப்போ அந்த ஒரு ஹாஃப் டோனுன்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறதே பிரிண்டிங்கில் தான் யூஸ் பண்ணுவோம். பிரிண்டிங்கில் வந்து என்ன யூஸ் பண்ணுவோன்னா, பிளாக் இங்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், ஒயிட் பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறோம், கிரே இங்க்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் கிரே அங்கே வேணுன்றப்ப நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டிப்ளிங் எஃபெக்டை யூஸ் பண்ணி, ஆனால் யூனிஃபார்ம் ஸ்டிப்ளிங். அப்போ யூனிஃபார்ம் ஸ்டிப்ளிங் நம்ம புள்ளி புள்ளியாக வைக்கிறப்ப ஒரே சைஸ் புள்ளியை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா டார்க் ஆயிடுது, ஒன்று மேலே ஒன்று வச்சு விட்டோம்னா நல்ல ஃபுல் பிளாக் ஆயிடுது. வேறஸ் நம்ம பிரிண்டிங்கில் வந்து நம்ம இஷ்டத்துக்கு இப்போ ஜாஸ்தியும் குறைச்சலும் ஆக்க முடியாது, புள்ளிகள் ஒன்றா தான் இருக்கும், டிஸ்டன்ஸ் புள்ளி ஒன்றுக்கு ஒன்று, புள்ளியோடைய சைஸ் மாறும். அப்போ புள்ளியோடைய சைஸ் பெருசாக பெருசாக டார்க் ஜாஸ்தியும், புள்ளியோட சைஸ் சிறுசாக டார்க் கம்மியும் ஆகும், ஒயிட் ஜாஸ்தியும் ஆகும். இதைத்தான் ஹாஃப் டோன் பிளேட்டுன்னுவோம். இது பிரிண்டிங்கில் ஒரு டெக்னிக். டு கெட் கிரடேஷன், யூனிஃபார்ம்லி பிளேஸ்ட் டாட்ஸ் ஆர் டிஃபரன்ஷியேட்டட் இன் சைஸ் டு கிரியேட் அ கிரடேஷன். சரியா? இப்போ உடனே எழுத முடியாட்டி ரெக்கார்டிங்கில் இருக்குது, சவுண்ட் ரெக்கார்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்ட் ரெக்கார்டிங்கில் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. இல்லை, இது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது தான். நாளைக்கு புக்கில் இதை விட்டுட்டேன்னு சொல்லலாம், சார் இன்னைக்கு சொன்னீங்க சார் புக்கில் விட்டுட்டீங்கன்னு, இன்னும் புக் எழுதணுமா உட்காந்து. சரியா? இப்போ அதுதான், இப்போ கிரே ஸ்கேல் இப்போ கலரில் வந்திருக்கு. இது இப்போ கலருக்கும் கிரே ஸ்கேலுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கல்ல. அதனால இதுக்கு வந்து என்ன சொல்கிறோன்னா, ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் வேல்யூ ஸ்கேலுன்றோம். அப்படி டீச்சிங்க்கு ஒரு மெத்தடாலஜி கிரியேட் பண்ண ஆளுங்கன்னு இருக்காங்க. லியோனார்டோ டாவின்சியும் மைக்கேல் ஆஞ்சலோவும் ரெம்பிராண்டும் அவங்கெல்லாம் வந்து டீச்சிங்க்கு மெத்தடாலஜி கிரியேட் பண்ணல, டீச்சிங் புக்ஸ் எல்லாம் போடலை. அவங்க டீச்சிங் புக்கில் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான புக் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட ஆள் அப்படின்னு சிஸ்டமேட்டிக்காக. இந்த ஆள் லியோனார்டோ டாவின்சி லூஸு, அந்த ஆள் சிஸ்டமே கொண்டு வரல, அந்த சொல்லித்தர ஐடியாவே இல்லை. என் கூட வந்துக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்க செய், அவ்வளோதான். பிரிட்ஜ்மேன் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்தது, ஜார்ஜ் பிரிட்ஜ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விக்டர் பெராடு, நிறைய ஆம்ப்ரோஸ், விக்டர் ஆம்ப்ரூஸ், நிறைய ஆர்டிஸ்ட்டுகள் அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கிறாங்க. ரூபின்ஸ்ன்னு ஒரு ஆள், ரூபின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள், அவங்க வந்து ஹாஃப் டவுனை வேறு மாதிரி காட்டினாங்க, கிராஸ் ஹேச்சிங் செஞ்சாங்க. இவர் வந்து கிராஸ் ஹேச்சிங் செய்ய மாட்டார் நம்ம பிரிட்ஜ்மேன், ஆனால் கிரே ஸ்கேலை அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணுவார். கிரே ஸ்கேலை அப்படி கிரே ஸ்கேலை வந்து கிரேடடாக கொண்டு போகாமல் டப்பு 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 டப்புன்னு நிறுத்திடுவார். இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு ஸ்கேல், அந்த இடத்துல இன்னொரு ஸ்கேல், அந்த இடத்துல இன்னொரு ஸ்கேல், மொத்தமாக பார்த்தோன்னா அப்படி நிறுத்தி இருக்கிறது தெரியாது. ஏன்னா அவர் வரைகிறது ஃபுல்லாக வந்து 30 inches by 25 inches பேப்பரில் வரைவார், சார்கோலில் வரைவார். நான் பார்த்த வரைக்கும், நான் பார்த்தேன்னு புக்கில் பார்த்தவர், நேரில் எங்கே பார்த்தேன், அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டார். இப்போ அவங்க என்ன வேர்ட்ஸை யூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ். அதுக்கப்புறம் பின்னாடி பெயிண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு வர்றப்ப சில ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க.
அவங்கெல்லாம் வந்து கிரே ஸ்கேலுன்றத பிளாக் கிரேடேஷனுக்கும் வேல்யூ ஸ்கேலை வந்து கலர் கிரேடேஷனுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தெரியாது ரொம்ப பேருக்கு. ஏன் அது மாத்திரம் வேல்யூ ஸ்கேல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு சின்ன வயசு மாதிரி இருக்குது, உங்கள் அம்மாவா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்ன அர்த்தம் இருக்குது? இல்லை, ஒரு லாங்குவேஜ் ஒன்று வேணும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஹவ் வி வாட் கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட், வாட் கைண்ட் ஆஃப் ரிகார்ட் தட் யூ ஹேவ், வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தட் யூ ஹேவ் வித் அ பர்சன் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளாக இதை காட்டுறோம் நம்ம. இல்லை சொல்கிறேன் அது. அப்போ அந்த ஆக்குல்ட் ஷேடோ, ஆக்குல்ட் லைட்டு, இதுகெல்லாம் வந்து ஆர்ட் டேர்ம்ஸ் கிடையாது. ஆர்ட் டேர்ம்ஸில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆர்ட் டேர்ம்ஸ் கிடையாது. தேவையாக இருந்தால் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரியா? இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு போக போக இன்னும் நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ அடுத்து நம்ம என்ன ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றோம்னா, இந்த இடத்த அப்புறம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணி, இல்லை இந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு போயிடும். ஒரு எங்க இருக்கு சோர்ஸ் ஆஃப் லைட் வச்சிட்டோம், ஆங்கர் வச்சிட்டோம். சரியா? சோர்ஸ் ஆஃப் லைட், ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். இப்போ என்ன செய்கிறோம், நம்ம இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். ஏன்னா ஒரு குச்சி தான் வைக்க போகிறோம். நம்ம வெளியே மூவ் பண்ணுவோம் சார். சரியா? இப்போ இதுதான் சோர்ஸ் ஆஃப் லைட். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இது ஒரு ஆப்ஜெக்ட். இது ஒரு ஆப்ஜெக்ட். இது மூணும் ஷேடோ எப்படி விடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படின்றத வந்து ஆங்கர்ல இருந்து மெஷர் பண்றோம். என்னம்மா பிரீத்தி, போயிட்டியா? வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா? இல்ல சார், ஒரு 2 மினிட்ஸ் தான். குழந்தை எழுந்துட்டா. ஓகே ஓகே, சரி சரி சரி. சரியா? இப்போ அதுல இருந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறோம். நான் வேணும்னே பென்சிலை மாத்துறேன், ஏன்னா லைட்டா இருக்கட்டும் லைன். ஆங்கர்ல இருந்து நான் வந்து ஷேடோவுடைய டிரெக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எனக்கு ஆங்கர்ல இருந்து தான் பார்க்க முடியும், ஷேடோவுடைய டிரெக்ஷன். இப்போ ஷேடோவுடைய லென்த் எவ்வளவுன்னு சொல்லிட்டு பார்க்கறதா இருந்தால் நான் வந்து சோர்ஸ் ஆஃப் லைட்ல இருந்து அந்த ஆப்ஜெக்டோடைய ஹைட் என்னன்னு பார்க்குறேன். அந்த ஆப்ஜெக்டோடைய ஹைட் லெவலில் தானே இது இருக்கும், ஷேடோவுடைய லென்த் இருக்கும். ஆக அப்படி வச்சுட்டு ஆப்ஜெக்டோடைய டாப்பு சோர்ஸ் ஆஃப் லைட்டை வச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ணுறேன், இதை மார்க் பண்ணுறேன். இப்போ என்னன்னா, ஆப்ஜெக்ட் வந்து லைட் ஆகிட்டே போகுது.
இன்னும் காட்டுறதா இருந்தால் நான் இந்த இடத்துல நல்ல டார்க்காகவும் அங்கே போக போக லைட்டாகவும் காட்டுவேன். இந்த இடத்துல நல்ல டார்க்காகவும் அங்கே போக போக லைட்டாகவும் காட்டுவேன். இந்த இடத்துல நல்ல டார்க்காகவும் போக போக லைட்டாகவும். ஆக எனக்கு வந்து இங்கிருந்து ஆரம்பிக்கிறது வந்து தான் எனக்கு டிரெக்ஷன். ஆங்கர்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் டிரெக்ஷன். சோர்ஸ் ஆஃப் லைட்ல இருந்து ஆரம்பிக்கிறது லெங்த் ஆஃப் ஷேடோ. சரியா? எஸ் சார். அதையும் வரைஞ்சிடறேன் ஒரு நிமிஷம். என்ன? ஓகே 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 சரி, சும்மா அங்கேருந்து இது மாத்திரம் போட்டேன் நான். அப்படி அப்படி வருது அது அப்படின்றதுக்காக. சரியா? இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னா, ஃபில்டரில் வச்சுருக்கோம் தம்பி. இப்போ கம்ப்ளீட்டாக எங்கேயோ போயிடுச்சு, கேமராவும் போயிடுச்சு. இல்லை, அதை செட் பண்ணுறதுக்குள்ள அப்படி தான் வருது அது. சரி, அப்படி அப்படி வச்சுக்கோமா. இப்போ கைட்லைன்ஸ்னு சொல்லுவோம். இந்த லைன்ஸை நமக்கு தெரியும் இல்லையா, அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயும் வந்து நமக்கு வந்து அந்த வேனிஷிங் பாயிண்ட்டுக்கு போகிற லைன்ஸை கைட்லைன்ஸ்னு சொல்லுவோம். சரியா? அப்போ show the direction of the shadow. Guidelines from the anchor show the direction of the shadow. Of the shadows போட்டு. சரியா? இல்லை, காவேரி தண்ணி வருதா இதாப்புல நாராயணசாமி வந்துட்டு போனாப்புல. அதே மாதிரி கைட்லைன்ஸ் ஃப்ரம் லைட் சோர்ஸ். அதை லைட் சோர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? லைட் சோர்ஸ், கைட்லைன்ஸ் ஃப்ரம் லைட் சோர்ஸ் ஷோ the extent. லெங்க்த்தை வந்து எக்ஸ்டென்ட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா லெங்க்த்னா நமக்கு இப்போ இது ஒரே ஒரு கோடு போட்டதுனால அது லெங்க்த் மாத்திரம் இருக்கு. இப்போ இதுக்கு வந்து அந்த டைமென்ஷனே வேற மாதிரி இருக்கு, இதுக்கு டைமென்ஷனே வேற மாதிரி இருக்கு. அப்போ பிரெட்த்து விட்த்து லெங்க்த், அதாவது பிரெத்தும் விட்த்தும் ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட பிரெத்தும் லெங்க்த்தும் வந்து காட்டுறப்ப வந்து எக்ஸ்டென்ட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. கைட்லைன் ஃப்ரம் த லைட் சோர்ஸ் ஷோ த எக்ஸ்டென்ட். எக்ஸ்டென்ட்டை வந்து கேப்ஸில் போட்டுறேன். extent of the shadow. சரியா? இது 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 வந்து இப்போ நமக்கு வந்து என்னென்ன நம்ம இங்கே பார்த்துருக்கோம் அப்படின்றது ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று பார்த்துருவோம் சார். அப்போ என்ன கவனிச்சிருக்கோம்.
ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு. லைட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வி எக்ஸிஸ்ட். ஏன்னா அப்பதான் நமக்கு விஷுவலே கிடைக்குது. லைட் சோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் விஷுவல். It can be a powerful light source, it can be very less lumin light source. ஆனால் லைட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நமக்கு வேணும். அப்போ லைட் சோர்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ட்ரோன் வந்து லைட் அடிச்சுக்கிட்டே போகலாம். இல்லாட்டி யாரோ ஒருத்தவங்க ஒரு பந்தத்தை தூக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கலாம். லைட் சோர்ஸ் அப்படின்றது வந்து ஜென்ரலாக ஒன்று எடுத்துடுறோம். அப்போ லைட் சோர்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கு. அதுக்கும் ஏர்த்துக்கும் இப்போ லைட் சோர்ஸ், எதுக்காக லைட் சோர்ஸை பற்றி பேசுகிறோம்? தேர் இஸ் அன் ஆப்ஜெக்ட் தட் ஐ சி பிகாஸ் ஆஃப் த லைட். லைட் இருக்கு, நம்ம எதுவுமே ஆப்ஜெக்டே இல்லாட்டி லைட் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டி ஒன்று தான் இல்லையா? அப்போ லைட்டுன்னு ஒன்று இருக்கு. then there is a surface, on the surface there is an object. அப்போ ஒன்று the object can be on the surface or it can be floating above the surface. compared to the surface தான் அந்த ஆப்ஜெக்டை நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஒன்று வாட் இஸ் த ஆப்ஜெக்ட், வேர் இஸ் த ஆப்ஜெக்ட்னு இல்லையா? அப்போ வேறுன்றப்ப தரை எப்படி இருக்கு, தரையில் வந்து இந்த இடத்துல இருக்கு. தரையில் வந்து ஒரு டேபிள் வச்சிருக்காங்க, அந்த டேபிள் மேலே இந்த இடத்துல இருக்கு. தரையில இருந்து இது வந்து ஒரு ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ ஆப்ஜெக்டை வந்து தரையோட கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ண முடியும். அப்போ லைட் சோர்ஸும் ஒன்று இருக்குது. அந்த லைட் சோர்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன செய்ய போகுது, ஒரு லைட்டை கொடுக்க போகுது. அப்போ ஹைலைட்டுன்னு இருக்கு, ஹைலைட்டுன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் பிரைட் லைட்டுன்னு ஒன்று இருக்கு, மிட் லைட்டுன்னு ஒன்று இருக்கு, லோ லைட்டுன்னு ஒன்று இருக்கு, ஷேடோ ஆரம்பிச்சிருக்கு. அதான் ஷேடோ இஸ் டாமினன்ட். இது வரைக்கும் லைட் வாஸ் டாமினன்ட். ஆனால் அதுலேயும் ஷேடோ இருந்துச்சு. இங்கே நோ லைட் அப்படின்ற சுச்சுவேஷன் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும் எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும். ஏன்னா ஆம்பியன்ட் லைட்டுன்னு ஒன்று இருக்கு. ஆம்பியன்ட் லைட்டுன்ற ஒரு வேர்டை எழுதிடுறேன். ரிஃப்ளெக்டட் லைட்டுன்னு ஒன்று சொன்னோம். இங்கே கிரடேஷனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். Cast shadow is darker near the object casting the shadow and it becomes lighter as அதான் அர்த்தம். It becomes lighter as it goes away. ஏன் லைட் ஆகுது? ambient lightன்னு ஒன்று இருக்கு. and it becomes lighter எழுதிருவோமா? எழுதிருவோம்ல. and it becomes lighter as it moves away from the object. and it becomes lighter as it now shadow moves away from the object. Reason என்ன? ambient light is acting on the shadow. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வந்து ஜாஸ்தி வந்து ரிஃப்ராக்டட் லைட் கிடையாது. ஆம்பியன்ட் லைட்ன்றது ரிஃப்ராக்டட் லைட். எப்படி? இந்த சுவரில் இந்த சுவர் இருக்குமா, எனக்கு பின்னாடி ஒரு சுவர் இருக்கு, நமக்கு எல்லாம் அப்படி லேசாக அப்படி பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஃபேசட்ஸ் இருக்குன்றது பாரு. சுவர் இப்படி இருக்கு, அந்த சுவர் அங்கே போகிறப்ப ஆங்கிள் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ அதே சோர்ஸ் ஆஃப் லைட்டு அங்கே பட்டு ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகுது, இந்த இடத்துல படும்போது வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஒரு டேர்னிங்லேயும் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ த லைட் ரேஸ் ஆர் ஜிக்ஸாகிங் ஆல் ஓவர் த பிளேஸ். எர்த் மேலே அட்மாஸ்பியரில் டஸ்ட்டு எப்படி இருந்தாலும் இருக்கும். த ஹையஸ்ட் ஏர் கண்டிஷன்டு ஏரியா இதாக இருந்தாலும் சரி, மீனிங் ஆப்ரேஷன் தியேட்டராக இருந்தாலும்
சில சயின்டிஃபிக் ஏரியாஸில் டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இடத்துல ஹியூமன் பீயிங் cannot breathe. அப்சல்யூட்லி டஸ்ட் ஃப்ரீ ஏரியான்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஹியூமன் பீயிங் வந்து மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ஆக்சிஜன் வச்சுட்டு தான் உள்ளே போக முடியும். ஆல்மோஸ்ட் த பிளேஸ் ஹேஸ் டு பி வேக்யூம். அப்போ தான் டஸ்ட் ஃப்ரீயாக இருக்க முடியும். இஃப் தேர் இஸ் ஏர், நம்ம ஆக்சிஜனை வந்து சாலிடுன்னு நம்ம வந்து we don't consider. Oxygen வந்து ultimately as a proton, neutron, electron or matters. அப்போ ஃபோட்டான்ன்றது வந்து லைட்டு. ஃபோட்டான்றது லைட்டோடைய ஒரு ஃபைனஸ்ட் பார்ட்டிகிள், ஒரு ஆட்டம். அப்போ ஃபோட்டான் வந்து ஆக்சிஜன் மேலே அடிச்சிச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். நமக்கு we can't see. அதுதான் ப்ளூவாக தெரியுது அங்கே ஓசோன். அங்கே ஓசோன் மேலே, ஓசோன் மாலிக்யூல், ஓசோன் மேலே லைட் பட்டு ரிஃப்ராக்ட் ஆகி அது என்னமோ ப்ளூவாக ஒரு ஷீட் இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு காரணமே இந்த ஆம்பியன்ட் லைட். அப்போ இந்த ஆம்பியன்ட் லைட்டு தான் தூரத்தில் வர வர இதை லைட் ஆக்குது. We won't go into the science of it, but let us understand this much of the science. சரியா? இப்போ நான் இது 3 கோடு வரைஞ்சி காட்டினேன். இப்போ இதோட இன்னும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். என்ன ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த ஆங்கிளில் இருந்து நான் பார்த்தேன் அப்படின்னா, நான் வந்து திஸ் இஸ் பிலோ ஐ லெவல் எனக்கு. அப்போ அப்படி பார்த்தேன்னா இது வந்து ஒரு டோட்டல் ட்ரையாங்கிள் கிடையாது, ஆனால் நேரோ ஆகிட்டு போகுது. எப்படி இருக்குது அப்படின்னா, நான் வந்து அதை தனியாக வெளியில் வரைஞ்சி காட்டினேன்னா அப்படி ஒரு ஆப்ஜெக்ட். இந்த பென்சில் படக்குன்னு உடச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ இதோடைய ஷேடோ எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். முதல்ல இதோடைய டிரெக்ஷன்னு விட்டுட்டேன். டிரெக்ஷன் இப்போ இதோடைய டிரெக்ஷனை நான் வந்து முதல்ல பார்த்துருப்பேன். அப்படி போகுது. ஆனால் இங்கே என்ன ஆக போகுது? வைடாக போகுது. நான் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் ஏற்படுத்தி ஆகணும். அப்போ தான் இது வந்து இதோடைய விட்த்து வந்து எனக்கு தெரியும். அப்போ என்ன செய்கிறேன், நான் இங்கேருந்து இன்னொரு பாயிண்ட் ஒன்று கொண்டாடுறேன். இங்கேருந்து அங்கேருந்து இன்னொரு பாயிண்ட் ஒன்று கொண்டு வர்றேன். எங்கே வச்சுட்டு இதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதோட கனெக்ட் பண்ணுறேன் ஒரு பாயிண்ட். எங்கே வரோம்? இல்லை அது வராது. இதுக்கு பேரலாக ஒரு லைன் போட்டாங்க. இதுக்கு பேரலாக ஒரு லைன் ஒன்று போட்டுருங்க. சென்டரில் இருந்து வரேன். ரைட். அது கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா போச்சு. சென்டரில் இருந்து ஒரு லைன் ஒன்று போட்டுட்டு, அதை மாதிரி தான் சர்க்கிளுக்கு வரும்போது வரும். சென்டரில் இருந்து ஒரு லைன் போட்டுட்டு இதுக்கு பேரலாக நான் வந்து ஒரு செட் ஒன்று கொண்டு வந்தேன்னா எங்கே இது வந்து முடியுதோ அந்த இடத்துல வந்து இதை நம்ம திரும்ப இன்னொரு தடவை செய்வோம். எனக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. அந்த வெளியில் ஒரு வேலை ஒன்று நடந்துட்டு இருக்கு, அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு.
இதோடைய சென்டர் வரைக்கும் கொண்டு வந்து அந்த இடத்துல தான் அந்த லைன் முடியும், இது ஷேடோ முடியும். அதை கொண்டு வர்றதுக்கு தான் நான் அவ்வளோ பாடுபட்டேன். இப்போ இதோடைய சென்டரில் இருந்து வந்திருக்கோம், இதோடைய சென்டரில் இருந்து வந்திருக்கோம். இப்போ இதுக்கு பேரலாக இந்த லைனை வரைகிறோம். இதை என்னன்னு சொல்லிட்டு திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த பேஜுக்கு வர்றப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட இதை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டோம்னா அப்படி விரிஞ்சிருமா அந்த ஷேடோ. அந்த ஷேடோ வந்து அப்படி விரிஞ்சிடும். என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். திரும்ப நான் இன்னொரு பேஜில் சொல்கிறேன். சின்ன கான்சென்ட்ரேஷன் போச்சுன்னா என்ன ஆகுதுன்றதை பார்க்க. அப்புறம் உனக்கு புரியல அப்படின்னா எப்படி அதை ஒத்துக்கிற முடியும்? சார் இது ட்ரையாங்கிள் 3 சைட்ஸ் இருக்கா 4 சைட்ஸ் இருக்கா சார் இதுக்கு? இதாம்மா 3 சைட்ஸ் 4 சைட்ஸ் அப்படி 4 சைட்ஸ். இது இருக்கு. அது இந்த ட்ரெபீசியம் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, ட்ரெபீசியம் தான், ட்ரெபீசியமே தான். ஓகே. இது வந்து ஷேடோ வந்து அப்படி தான் இருக்கும். அதோடைய ஷேடோ எப்படின்னா சோர்ஸ் ஆஃப் லைட் இங்கே வந்துடுது. சரியா? இங்கே பாரு, சோர்ஸ் ஆஃப் லைட் அங்கே வந்துடுது. இது ஆங்கர், இது சோர்ஸ் ஆஃப் லைட். இப்போ என்ன செய்கிறோம், இந்த இடத்துல வந்து அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது, அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது. இப்போ இங்கேருந்து இந்த ஆங்கிளுக்கு போயிருக்கு இல்லையா, அந்த ஆங்கிளில் போயிட்டுருக்காது. அப்போ நமக்கு வந்து அது இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காது, இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காதுல்ல, அப்படி தானே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கோன்னா அதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இங்கே வந்து குறைச்சலாமல் அங்கே கூடவும் வைக்கிறேன் நான். அப்படி வச்சுட்டேன். இப்போ இதோடைய ஷேடோ எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படின்னா சிம்பிள் இல்லையா, டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சென்டர், அதான் சென்டர், அதுதான் சென்டர். அங்கே வந்துச்சுன்னா இதோட ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அங்கே அப்படி போயிட்டுருக்கு. இதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும், இந்த இடத்துல இருந்து வரும் இல்லையா, அங்கேருந்து அப்படி கொண்டு போனேன்னா டிஸ்டன்ஸ் வந்து அப்படி வரும், அவ்வளோ தூரத்துக்கு வரும். அது நான் இங்கேருந்து இதை வெளியில் கொண்டு வரேன், இங்கேருந்து இதை வெளியில் கொண்டு வரேன், இங்கேருந்து இதை வெளியில் கொண்டு போகிறேன். இதை வச்சு நான் இங்கே கட் பண்ணேன்னா, இதை வச்சு நான் இந்த இடத்துல கட் பண்ணேன்னா இது கிட்டத்தட்ட இப்போ இதை வச்சு நான் வந்து இதை கட் பண்ணேன்னா சார் இன்னும் கொஞ்சம் சைடா காமிக்கணும் சார், அந்த பக்கம் தெரியல. இங்கே தெரியல. ஓகே ஓகே. இப்போ இந்த சைடையும் இந்த சைடு வெளியே போகிறத காட்டிட்டேன். இப்போ இந்த சைடு எங்கே போய் கட் ஆகும் அப்படின்றத வந்து பார்க்கணுன்னா நான் இங்கேருந்து அந்த கார்னர் எடுத்துகிட்டு போய் அப்படி கட் பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து நான் கொண்டு போய் கட் பண்ணியிருக்கேன்ல, அதோட கனெக்ட் ஆகும். இதான் சென்ட்ரல் லைன் இல்லையா, வெளியில் போயிடுச்சு ரொம்ப. இதை ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோமா, ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணோன்னா அது உள்ளே வந்துடும் நினைக்கிறேன். புரியுது சார். அப்போ இந்த இடம் வந்து இப்படி வந்துடும். இங்கே தான் அந்த ஷேடோ வந்து அப்படி இருக்கும். ஆப்ஜெக்ட் இது இதை வந்து நம்ம திரும்ப செய்வோம். இது அதாவது ஷேப்லெஸ் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து செய்கிறதா இருந்தாலும் இல்லாட்டி ஆட் ஷேப், இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஆட் ஷேப்னு சொல்லிட்டு செய்கிறதா இருந்தாலும் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஒன் லைனில் செஞ்சோம் பார்த்தியா, அதிலிருந்து தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போவோம்.
நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம்லலாம் பிட்ச் பார்க்குற மாதிரி சார். ஆமாம், கீழே வந்து வரைஞ்சிருப்பாங்க, பர்ஸ்பெக்டிவ்ல தான் அதை வரைஞ்சி ஒட்டி இது பண்ணியிருப்பாங்க. ஆமா. அது பார்க்கறதுக்கு எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் வந்து ம். எவனாச்சும் ஒருத்தன் அது மேலே ஓடுற வரைக்கும் தெரியாது அது. ஆ. இல்லை, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தரையில் வரைஞ்சிருப்பாங்க தெரியுமா? ஸ்டேஜில் இருந்து பார்த்தோன்னா எந்திரிச்சு நின்றுட்டு ஆமா. இருக்கிற மாதிரி இருக்கும், போர்டு மாதிரி. இவன் அது மேலே, அந்த போர்டு மேலே ஓடிட்டு இருப்பான். சரிம்மா, இப்படி தான் கிட்டத்தட்ட இப்படி தான் வரும் அது. ஆ, அது அதை என்னன்றது செய்வோம். இப்போ ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன். சரியா? எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன். அந்த எக்ஸசைஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, உட்காந்து அடுத்த கிளாஸ் எப்போம்மா? மண்டே. 14th. 14th. சரி சரி. இல்லை, அது நான் போட்டெல்லாம் குறிச்செல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேம்மா. ஏன்னா இது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, யாருக்கு என்ன சொன்னோம் எப்படின்றது ஞாபகம். நான் அட்டனன்ஸ் புக்கே போட்டேன் சார். ஓ, அப்படியா? இது ஆற வேலை இல்லை, யாருக்கு என்ன பண்றோம் என்னன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது கட்டாயமாக வச்சு அட்டனன்ஸ் புக் போட்டுறது. ஆக்சுவலாக வந்து கொரோனா டைமில் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி டே எல்லாம் வருவாங்க, ஆல்டர்னேட் டே வருவாங்க. சிலருக்கு வந்து அந்த படத்தை முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே படப்படன்னு ஆகி, சார் உட்காந்து அப்படியே முடிச்சிருவோம் சார்னு எல்லாம் செஞ்சுருப்பாங்க. பிரேமா தான் அட்டனன்ஸ் மெயின்டைன் பண்ணும். இப்போ ஒரு ஃப்ளோ தெரிய மாட்டேங்குது சார். என்னம்மா? ஃப்ளோ தெரிய மாட்டேங்குது. 8 கிட்ஸ் தான், 8 கிட்ஸ் இருந்தாலும் யார் எங்க இருக்காங்க, டேஸ் கன்ஃபியூஷனா இல்லை, டாபிக் கன்ஃபியூஷனா இருக்கு. யாருக்கு என்ன எடுத்தோம் என்ன முடிச்சோம். அதுதான், அதுக்காகத்தான் நான் அந்த இது டேட் போட்டு யாருக்கு எடுத்திருக்கோம் அப்படின்றது எழுதி வச்சிடுறது. அது எழுதி வைக்கலன்னா யாருக்கு எடுத்தோம் புக்கு புரட்டணும்னா, ஏன்னா அதே சப்ஜெக்ட் தானே. பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன அக்ரிலிக்கை வச்சு மாங்காயை வரைய முடியும்? இதே தான், இந்த இளவை தான் வரைஞ்சணும் திரும்ப திரும்ப. இதுக்கே அட்டனன்ஸ் புக்கை போட்டு பேரை எழுதி அவங்க டாபிக் என்ன முடிச்சிருக்கேன் எழுதி வச்சிருது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது சொல்லிருப்பேன், இதை கண்டினியூ பண்ணலாம், அதையும் எழுதி வச்சிருது. இந்த தலைவலி இல்லை. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து காலையில உஷா வந்திருந்தாங்க. காலையில் உஷா வந்திருந்தாங்க. இப்போ நீங்கள் 2 பேரா 7 மணிக்கு அமிர்தா வருவாங்க. இதுக்கு இடையில அக்ஷிதா எழுப்பி, சார் ரொம்ப நாள் ஆச்சு சார்னா, வேற வழி இல்லை, நான் வந்து இன்னைக்கு தூங்காம அமிர்தாக்கு இது அக்ஷிதாவோட வேலை பார்த்தாகணும். என்னன்னா இப்போ இப்போ அந்த இதை காட்டினேன் இல்லையா, உங்களுக்கு காட்டினேன்னா ஒரு இது செஞ்சிட்டு இருக்கேம்மா, குவாஷ். ரெக்கார்டிங் வேணா ஸ்டாப் பண்ணிக்கோங்க சார், சும்மா கதை பேசணும். இல்லை இல்லை, இதையும் சேர்த்தே நம்ம நடந்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. செஞ்சுட்டு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. குவாஷில் செஞ்சுட்டு இருக்கோம். நல்லா வந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு நல்லா வந்துகிட்டு இருக்கு. இதில் என்னன்னா வாட்டர் கலர் மாதிரியே இருந்தாலுமே க்ளீனாக வந்து ஒப்பேக் கலர் மேலே வைக்க முடியும். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து ப்ளூ மேலே தான் அந்த ரெட்டை வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக வச்சுருக்கேன். இங்கெல்லாம் வந்து க்ளீனாக அந்த ரெட்டு வந்துடுது வெளியில். அது இன்னும் ஒரு கிளாஸில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன், தெரியல. அந்த பொண்ணுக்கு வந்து அது வந்து யூஎஸில் இருக்குது, 8 மணிக்கு தான் ஆரம்பிக்கும் கிளாஸ் அதுக்கு. சரியாம்மா, இப்போ வந்து என்னன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் வந்து பக்காவாக அதை வந்து ட்ராயிங் மாதிரியே காட்டிடுறேன். இந்த சைடு ஓப்பனாகவே இருக்கட்டும். இது டேபிளில் ஒரு மைதானம் வச்சுக்கிறோம், ஒரு பெரிய மைதானம். அதில் வந்து வேனிஷிங் பாயிண்ட் வெளியே தான் போகுது. அப்படி வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கிறோம்.
இந்த சைடில் இருந்து இப்படி போகிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா சரியா? போதும் இல்லை, இவ்வளோ டார்க் போதும். சரியா, இது அப்படியே போகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன், ஆல்மோஸ்ட் வந்து அந்த இடத்துல இருக்குது வேனிஷிங் பாயிண்ட். வெளியில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பென்சில் அப்படி வச்சேன், சென்டரில் வச்சேன் அப்படின்னா பென்சிலோடைய எண்டில் இருக்குது எனக்கு வேனிஷிங் பாயிண்ட்னு வச்சுக்கிட்டேன்னா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் இதுக்கு இந்த பேப்பருக்கு கிட்டத்தட்ட பேரலாக வரைகிறேன். இப்போ இதோட வேனிஷிங் பாயிண்ட் அப்படி போகுதுன்னா நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி கூட எடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். எக்ஸாக்டாக இருக்கணுன்றது வந்து அவ்வளவு பெரிய ரிக்குவயர்மெண்ட் இல்லை. ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் அந்த ஸ்கேலில் வரக்கூடிய கோடை வச்சே நான் பேரலல்ஸை செட் பண்ணிடுவேன். சரியா? இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது, கட்டாயமாக ஈஸி கிடையாதுமா இது. சரியா? கட்டாயம் ஈஸி கிடையாது. கொஞ்சம் செஞ்சு பாருங்க. சரியா? இப்போ வந்து சோர்ஸ் ஆஃப் லைட்டை எவ்வளோ ஹைட்டுக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு கொண்டு போயிடும். லேசாக ஒரு கைட்லைன் ஒன்று காட்டுறேன். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இப்போ என்னன்னா இங்கேருந்து இப்படி போகும், அது தெரியும் நமக்கு இல்லையா? எப்படி வைட் ஆகிட்டு வருது, இங்கேருந்து இப்படி போகும், அது தெரியும் நமக்கு. எவ்வளோ தூரத்துக்கு வரும்ன்றது இங்கேருந்து இப்படி வரும். இது ரெண்டும் எங்கே கட் ஆகுதோ, இது ரெண்டும் எங்கே கட் ஆகுதோ அது வந்துடும். இப்போ இதுக்கு எப்படி கொண்டு வர்றது, இதுக்கு வந்து மேலே எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் போக போகுதுன்றது சரி. நான் வந்து ஹைட் ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி கொண்டு போயிட்டேன். கொஞ்சம் கீழே கொண்டு வந்தால் தான் கொஞ்சம் நீளமாகும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுனால பார்க்குறேன் எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு. இதை நம்ம வரையலாம். ஏன்னா இது நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், புதுசு ஒன்றும் கிடையாது. இதில் சிக்கலே வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த வருஷம் இல்லை அங்கே வச்சுக்கிறோமா. ஏன்னா உள்ள புக்குக்குள்ளேயே விழுந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறேன். இது வெறும் சயின்ஸை மாத்திரம் வச்சு செய்ய முடியாது. லாஜிக்கும் இருக்கணும் அதில்.
அப்போ தான் இது வேலையை பார்க்க முடியும். அப்போ இதுதான் அவுட்டர் பாக்ஸோடைய ஷேடோ டைமென்ஷன். அவுட்டர் பாக்ஸோட ஷேடோ டைமென்ஷன். இப்போ இந்த பாக்ஸோட ஷேடோ டைமென்ஷன் எப்படி பார்க்கறது? உள் பாக்ஸ் எட்ஜஸ் வந்து கீழே கனெக்ட் பண்ணிக்கணும் சார் ஃப்ளோர்ல. இந்த உள் பாக்ஸை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே வச்சிடணும். இங்கே வச்சுட்டு அங்கே வச்சா தான் அந்த எக்ஸ்டென்ட் தெரியும். எவ்வளவு அகலம் வரும்ன்றது புரியும். ஆமா, அந்த எக்ஸ்டென்ட் தெரியும். சரியா? இப்ப இங்க இருந்து இந்த கார்னர் இருக்கு, இங்க அந்த இங்க தானே இருக்கு புள்ளி, இங்க இருக்கு ஆக்சுவலா. இங்க இருந்து இதை கனெக்ட் பண்ணோம்னா இந்த பாக்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும்? இங்க இருந்து இதை கனெக்ட் பண்ணோம்னா இங்க அந்த கார்னரை, இந்த கார்னர், இந்த 4 கார்னர் இருக்கு, இது கனெக்ட் பண்ணோம்னா வந்துடும். சரியா? இப்போ இப்போ ஆல்மோஸ்ட் நான் வந்து என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு தடவை செஞ்சு பார்த்து, ஏன்னா லைட் அண்ட் ஷேடோவோட ஒரு கம்ப்ளீட் டிராயிங்காக இருக்கணும் இது. சரியா? இதை வந்து நான் வந்து அப்படி கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அங்கேருந்து டாப்ல இருந்து அந்த எட்ஜை மார்க் பண்ணோம்னா, டாப்ல இருந்து இந்த எட்ஜை மார்க் பண்ணோம்னா அவங்களுக்கு உஷாக்கு ஒரு ப்ரொஃபைல் மாதிரி ஒன்று, ஒரு சுவத்தில் இருக்கிற மாதிரி ஒன்று உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன்ல, ஷெல்ஃப் மாதிரி அப்படியே வரணும். இப்படி தான் அந்த ஹோல் இருக்கும். இங்க இருந்து டார்க்கா இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஆயிட்டே வரும். இதோட ஒயிட்டா இருக்கும். ஆமா ஆமா. சரியா? ஓகே. சரியா? நான் பண்ணி போட்டோ அனுப்புறேன் சார். ஓகேம்மா ஓகேம்மா. சரியா? இப்போ வந்து இது சாமி மாதிரி இருக்கா இல்லை? சரியா தான் இருக்கு. சரிம்மா, நீங்க க்ளோஸ் பண்ணிக்கிறோமா? ரைட் சார். வேற எதுவும் கேட்கணுமா? வேற என்ன கேட்க வேண்டியிருக்கு? இதுக்கு லைட் அண்ட் ஷேட் காமிச்சு உங்களுக்கு போட்டோ அனுப்பணும். ஆமாம்மா, எல்லாமே ஒரு தடவை நம்ம அந்த ஃப்ரண்ட், அதுக்கு ப்ரீவியஸ் பேஜ் ஒன்று இருக்கு இல்லையா, இதுல இருக்கிறதையும் ஒரு தடவை நீ வந்து செஞ்சிரு. ஓகே சார். சரியா? இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன், எல்லாத்தையும் மொத்தமா ஒரு பாட்டு கிச்சடி மாதிரி போட்டுட்டேன். சரியா? இப்ப என்னன்னா, இப்ப இந்த சப்ஜெக்டை எடுத்துட்டு இதையும் மாத்திரம் தனியா ஒரு பேஜில் போட்டுட்டு, இந்த விஷயங்கள் ஃபுல் ஷேடோ, பார்ஷியல் ஷேடோ, ஆப்ஜெக்ட் ஷேடோ, ரிஃப்ளெக்டர் ஷேடோ, இதுகளெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு மாதிரி ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா செட் நாளைக்கு பார்க்கறதுக்கு உனக்கே நல்லா இருக்கும். சாமா ரெஃபரன்ஸ் அது நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்போது. நல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகே சார். சரி, இப்போ ஷேடோ, இன்னர் பாக்ஸுக்கு ஷேடோ வந்து ரிஃப்ளெக்டர் லைட் வரும் கரெக்டா? ஆமா. இப்போ இன்னர் பாக்ஸோட இந்த இன்னரோட ரிஃப்ளெக்டர் லைட் கீழே வரும், கீழே விழும். ஸோ அங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் லைட் வரும் ஷேடோவில். ஆமாம், இந்த இடத்துல ஷேடோ வரும், இந்த இடத்துல லைட் வரும். இல்லை, ஷேடோவில் பேசுகிறேன் சார் நான். கேஸ்ட் ஷேடோவில்
ஆ, கொஞ்சம் லைட்டர் ஷேட் வருமா அங்க அங்க இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் ஆகும். ம் அந்த இடத்துல கொஞ்சம் டார்க் ஆகும். அங்க கீழே வர வர கொஞ்சம் லைட் ஆகும். லைட்டாவே போகும் அதான் கொஞ்சம் லைட் ஆகும். ஆனா டார்க் தான் வந்து மேக்சிமம் மேக்ஸிமம் இருக்கும் கொண்டாந்துட்டு டார்க்கை கொண்டு வந்துட்டு அவ்வளவு தூரத்துக்கு டார்க்கை கொண்டு வந்துட்டு, ஏன்னா அதான் இருக்கிறதுலே க்ளோசஸ்ட் ஆமா ஏரியா. ஆமா அதை கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை கொண்டாந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்துட்டு இந்த இடத்த டார்க்கா காட்டிடலாம். ஓகே அந்த இடத்த லேசா டார்க்கா காட்டிட்டு விட்டோம்னா அந்த இடத்துல என்னமோ ஷேடோ ஏன் வருது அப்படின்ற ஒரு யோசனை வர ஆரம்பிச்சிடும். கரெக்ட். அப்படியே வந்து இந்த இடத்துல டிஃப்யூஸ் ஆயிட்டோம். நம்ம ஒரு அதாவது ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல வந்து விஷுவலா தான் அந்த ஷேடோ கிடைக்கும். ரைட். அந்த லைட் ரிஃப்ளெக்டட் லைட் விஷுவலா தான் கிடைக்கும். இதோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபுல் ஷேடோ வந்து கீழே வர வர லைட் ஆயிரும். எக்ஸாக்ட் உல்டா நம்மளோட ஆமா, உல்டாவாயிரும் இது. ஆமா ஆமா பிரீத்தி மைக் ஆஃப்ல இருக்கு. ஆமா ஆயிடும். உங்க ரிஃப்ளெக்டட் லைட்டும் இருக்கும்ல சார் கீழே? ஏமா இதுக்கு ரிஃப்ளெக்டர் லைட் இருக்கு லேசா. ஷேடோ கரெக்டா சார் வந்து ஷேடோ எதுமா? ஷேடோ கரெக்ட் தான். ஷேடோ கரெக்ட் தான். இந்த இடத்துல ஈவனா தான் போய்கிட்டே இருக்கும். அது ஈவனா இருக்கும். இங்க இருந்து ஈவனா அப்படியே போய்கிட்டே இருக்கும். நான் வந்து என்ன செய்வேன்னா ஒரு பேப்பர் எடுத்து தூக்கி வச்சு இப்படி பேப்பரை தூக்கி வச்சு அப்ப நான் கஷ்டப்படாம ஈவன் ஆக்கிடலாம். இப்படியே செஞ்சுட்டு வந்துடும். அதுவும் அந்த அந்த ஷேடோடைய லைன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும். அதுதான் பெரிய தவிர. அப்படி செஞ்சுட்டு அது அப்படியே லைட் ஆயிட்டா வருதுன்னு வச்சுக்கிறோம். அப்படியே லைட் ஆயிட்டா வருது. வேற அந்த சைடு எவ்வளவு தூரத்துக்கு உட்காந்துருச்சுன்னு பக்காவா அந்த சைடுல இதை தூக்கி வச்சு அங்கிருந்து இதை எடுத்துருது. ரெஸ்டிங் ஃபார் அ வைல். சன்னு பயங்கரமா நீங்க வேறம்மா ஈஸி இல்லாத அப்படி கொண்டு வர்றது. பேப்பர் வைக்காம செய்யறத விட பேப்பர் வச்சு செய்யறது இன்னும் ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல ஆக்சுவலா அப்படி ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் ஜாஸ்தி ஒன்றும் தெரியாதுங்க. ஆக்சுவலா பார்க்கறதுக்கு அப்படி அவ்வளவு தெரியாது. நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம செஞ்சுக்கலாம். பெருசா செய்யறோம்னு வச்சுக்கேன். சப்போஸ் இதை வந்து ஒரு ஃபுல் ஷீட்ல செய்யறோம் அப்படின்னா அப்புறம் ஆப்வியஸா தெரியும். இத இந்த பேர்ட்ஸ் எல்லாம் செய்யும் போது அந்த தண்ணியில இருந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வரும். அந்த தண்ணியில இருந்து வர்ற ரிஃப்ளெக்ஷன் கம்ப்ளீட்டா வேற ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணும். இப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அப்படி வரும். சரியா? இங்க ரிஃப்ளெக்ஷன் லைட் நீங்க காமிக்கலையா சார்? இந்த இடத்துலயா? அங்க அங்க லைட் வரும் இல்லைங்களா? மீன்ஸ் லைட்டா இருக்கும். ஓகே அவ்வளவுதான் இருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா கம்ப்ளீட்லி பாக்ஸ்ட் ஆஃப். இப்ப இந்த இடத்துல இருக்கிறது வந்து ரிஃப்ளெக்ட் வந்து இங்க வராது. பார்க்கவே அது தெரியல, க்ளோஸா பாக்கும்போது தெரியுது. ஆமா, இங்க இருந்து அவ்வளவு ஈஸியா அங்க அடிக்காது. அங்க இருந்து இங்க அடிக்கும், இங்க அடிக்கும். அப்ப இந்த இடத்துல ஃபுல் டார்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டார்க் குறைஞ்சு திரும்பியும் டார்க் ஆயிரும் கீழே. ஏன்னா இந்த இடத்துல இங்க பிரைட்டா இருக்கு, இந்த இடத்துல பிரைட்டா இருக்கு, இது சுத்தி பிரைட்டா இருக்கு. அப்ப டார்க்கா தெரியும். இப்ப காயத்ரி கேட்டதுனால நான் வந்து அந்த இடத்துல ரிஃப்ளெக்டட் லைட் வரும், அது இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேனே தவிர டிராயிங்னு வர்றப்ப வந்து அது வந்து செய்ய வேண்டிய தேவை வராது. நல்லா இருக்குமா? கரெக்டா வந்திருக்கு. மேல இன்னும் டார்க் ஆகலாம். இது இந்த டாப் அங்க அங்க டாப் இன்னும் டார்க் ஆகலாம். சரியாமா? ரைட் சார். ஓகே, நான் இது போட்டோஸ் அனுப்புறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் இது கலர் பென்சில்ல பண்ணலாமா சார்? நெக்ஸ்ட் கிளாஸ் கலர் பென்சில் என்னம்மா செய்வோம்? ஒரு
சேம் லைட் அண்ட் ஷேட். சேம் ஒரு சப்ஜெக்ட் வச்சு சார். சேம் லைட் அண்ட் ஷேட் செய்கிறத விட ஏன் கேட்குறேன்? ஒரு 2 கலர் பாட்டில். நான் ஏன் சொல்றேன் சார், படாத பாடுபட்டேன் சார் இதை முடிக்க. ஓ அந்த தெரியாதனமா எடுத்துட்டேன். டெசர்ட் சீனா? நான் செஞ்சது அக்ரிலிக். 9 hours பிடிச்சது. நான் செஞ்சது அக்ரிலிக். 9 hours பிடிச்சது. ஏன் கட்டாயமா. ஏன்னா கொஞ்சம் அவசரப்பட்டாலும் படம் போயிடும். எனக்கு சரி திரும்பி நிறைய கொடுத்துருக்கேன், நிறைய எஃபெக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய ரொம்ப நாளா வந்திருக்கு. இது எக்ஸாக்டா டெக்னிக்கா எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். நான் வந்து எனக்கு தெரிஞ்சபடி போட்டு விட்டேன்னு தோன்றுது. சரி, இது அது அந்த அந்த படம் செய்வோம். படம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 எக்ஸசைஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் வேணும் இல்ல சார், நான் வந்து கலர் பென்சில்ல எப்படி வரும் தெரியும். அதாவது ஒரு ஒரு கலர் பாட்டில், என்கிட்ட ஒரு ப்ளூ கலர் பாட்டில் இருக்கு, ஒரு ஒயிட் கலர் பாட்டில், ஒரு ஒயிட் ஷீட் மேலே வச்சு ஒரு ஆங்கிள் இருந்து லைட் வந்துகிட்டு இருக்கு. இதோடைய ஷேடோ எப்படி விழுகுது, பாட்டிலில் லைட்டும் ஷேடோவும் எப்படி வருது, அது போவோம். பார்க்குறேன், நான் எடுக்கிறேன், ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறேன். வேற எதுவும் இன்க்ளூட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். டெரக்கோட்டா எதுவும் இன்க்ளூட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். தெரியாமா? ஓகேம்மா, see you. Okay sir, thank you.